ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பீட் நட் ஸ்பெகட்டி. ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபி, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளியில் அஸ்வின் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பீட்ரூட் 2 ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. வால்நட் 10, ஸ்பெகட்டி அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் அப்படி இல்லைன்னா வெர்மிசல்லி, இதில் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு பேக் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 7 பீஸ், பச்சை மிளகா 1 அல்லது 2, சீஸ், ஒரைகனோ அப்படி இல்லைனா இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பெகட்டியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்பெகட்டினா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நூடுல்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இது தான். அது வந்து பார்த்திங்கன்னா நீளமாக அப்படி இந்த குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, சேமியாங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் நான் அதுக்கு பதிலாக இந்த நெஸ்ட் எடுத்திருக்கேன். இதான் எனக்கு கிடச்சிச்சு, ஸோ இதை எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். தண்ணிக்குள்ளே நல்லா முங்கி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்பெகட்டி கிடச்சிதுன்னா அதே வாங்கிக்கலாம். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வச்சு செஞ்சு பாருங்கள், இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அது நல்லா வெந்து வந்துடும். அந்த பேக்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து செக் பண்ணி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அது 2ஆக உடஞ்சி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். உடனே ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அதே மாதிரி ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க, ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. அப்படி ஒத்தையாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நார்மல் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்ருங்க. நார்மல் தண்ணி நல்லா ஊற்றி விட்டிங்கன்னா அது ஓவர் குக் ஆகாமல் அதே ஸ்டேஜிலே இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பரான ஒரு ரெசிபி. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை வந்து இந்த மாதிரி பெருசாகவும் சேர்த்துக்கலாம். நான் 2ஆக கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா செவந்து வந்ததும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். இந்த ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து பச்சை மிளகா சேர்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பீட்ரூட் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். 1 கப் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், இப்போ இந்த தண்ணியில் நல்லா வற்றி கொஞ்சம் நல்ல பீட்ரூட் வெந்து வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இதை நல்லா ஆறட்டும். இப்போ இன்னொரு பேனில் வால்நட் சேர்த்து வால்நட்டை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவுமே சேர்க்காமல் அப்படி ஜஸ்ட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வால்நட் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு அப்படி இல்லைனா பாதாம் வச்சு செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். இப்போ இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வால்நட்டில் ஒரு 5லேருந்து ஒரு 6 பீஸ் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இதை வந்து முதல்ல சேர்த்து ஒன்று போல் அரைச்சிடாதீங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வால்நட்லேருந்து ஆயிலெலாம் வெளியில் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வால்நட்டை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அதே பேனில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா அந்த லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல ஸ்பெகட்டி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்பெகட்டி வந்து நீங்கள் வந்து இந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பீட்ரூட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பெகட்டி வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோக் ஸ்பூனும் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் அந்த பீஸா சீசனிங் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் இது கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இதான் முக்கியமான ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் இப்போ இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சதை வந்து பீட் நட் ஸ்பெகட்டியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வால்நட் இதெல்லாம் வச்சு செய்கிறனால தான் இதுக்கு பேர் பீட் நட் ஸ்பெகட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வால்நட் வந்து தூவி விட்டுறலாம். இது ஜஸ்ட்டு ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு மேலே சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ்னால் கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனலில் அடுத்து வந்துகிட்டே இருக்க போது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.